வாசல் இருக்குது. இப்போ இது வழியாக போய் தான் அந்த மலைக்கு நம்ம போக போகிறோம். வெரி இன்ட்ரெஸ்டிங். உள்ளே போய் பார்த்தோன்னா டக்குன்னு யாரோ ஒரு ஆள் உட்காந்துருக்க மாதிரி லைட்டாக தூக்கி போட்டுருச்சு. மலைக்கு போகிறது அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போனால் அது கொஞ்சம் இருட்டான ரூமாக இருந்துச்சு. ஒரு 7 தெய்வங்கள் வந்து உட்காந்து இருந்ததை பார்த்துட்டேன். அதில் ஒரு தெய்வம் வந்து நம்மளை ஆப்போசிட்டில் பார்த்துருந்தது வந்து திடுக்குன்னு தூக்கிருச்சு. மறுபடியும் இன்னுமே அந்த இது இன்னும் போகலை. இப்போ உள்ளே போனோம். சரி மலைமூர்த்தி விநாயகரை பார்க்கலாம்ட்டு உள்ளே போனோம். உள்ளே போனால் மலையை விட்டு கீழே இறங்கி வரும்போது தான் ஒரு பெரியவர் சொன்னார், இன்னொரு சிவன் கோயில் இங்கே இருக்குது. அதாவது இந்த மலைக்கு அடிவாரத்தில் அந்த சைடு இருக்குல்ல, இது வந்து எப்படின்னா எல்லா சிவனும் வந்து கிழக்கு பார்த்து இருக்குமா, இது வந்து மேற்கு பார்த்து இருக்குது. இது வந்து ஒரு வித்தியாசமான சிவன் ஆலயம், இது யாரையுமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் இதில் வீடியோவில் பதிவு பண்ணுறேன். மலை கொண்டையோட பெருசா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீன்கொடி யூடியூப் சேனல். ரொம்ப நாள் கழித்து வந்து இன்றைக்கி நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னமராவதி டு திருமயம்பரம் ரோட்டில் திருக்குளக்குடி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்ச நாளாக வந்து ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து இந்த ரீல்ஸ் வந்து கொஞ்சம் இதாக போயிட்டு இருந்துச்சு. அதாவது இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு ஹில்ஸு வந்து ஒரு மலைப்பகுதியில் ஒரு முருகன் கோயிலும் ஒரு சிவன் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்துச்சு. சரி, அதை பார்த்தோன்னே நானும் வந்து என்ன பண்ணிட்டேன், கிளம்பி வந்துட்டேன். இப்போ அங்கே தான் நான் வந்து போக போகிறேன். இது வந்து இந்த கோயிலோட பேர் வந்து இப்போ இங்கே போட்டிருந்தபடி ஆத்மநாயகி அம்பாள் அப்படின்னு போட்டிருந்துச்சு. நம்ம போயிட்டு மேலே மலை ஏறி பார்த்துட்டு அந்த சாமியையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இங்கே வரதுக்கு முன்னாடி அந்த கோயிலை பற்றி நானும் கேள்விப்பட்டேன். இந்த கோயில் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு பழமையான கோயில் அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே கிட்டத்தட்ட வந்து திருச்சி மலைக்கோட்டை போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த மலைக்கோட்டை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது உள்ள. ஸோ இப்போ இங்கே நாங்கள் வந்தப்போ அந்த கணக்கில் மூலையில் வந்து பைரவர் சாமியெல்லாம் இப்படி தான் வச்சுருக்காங்க. ஒரு சில சாமி வந்து உள்ள அந்த உள்ள ரூமில் வந்து இருக்குது. இதில் வந்து இப்போ இங்கே வந்து பெரும்பாலான சாமி வந்து வெளியில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாமிக்கு கீழே வந்து அந்த கல் மாதிரி தெரியுது பார்த்திங்களா, இந்த இடத்துல அந்த இடத்துலலாம் வந்து அதாவது கல்வெட்டுலாம் எழுதியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ காலையில் இப்போ மணி வந்து ஒரு 9 மணி தான் ஆகுது. அதனால் இங்கேருந்து பார்க்கும்போது இந்த வியூ நல்லாயிருக்கு. ரொம்பவுமே அமைதியாகவும் தான் இருக்குது. ஒரு நல்ல இடமா தான் இருக்குது. அப்புறம் அந்த கோயில்லையே இந்த மாதிரியான இடமும் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பக்கத்தில் அதுக்கப்புறம் வந்து கார்டன்லாம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா இங்கே நெல்லிக்காய் மரம் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் தூரம் பக்கத்தில் போனீங்கன்னா அங்கிட்ட வந்து நிறையா பூச்செடி இருக்குது. இதெல்லாம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அருமையாக இருக்குது. இது வந்து சாதாரண பாறை தான். ஆனால் அந்த பாறையில் இப்படி நடந்து போகும்போது இந்த இடத்துல வந்து நிறையா எழுத்துக்கள் வந்து எழுதி கல்வெட்டில் பொதிச்சிருக்காங்க. இதுதான் அந்த ஆத்மநாயகி அம்மன் சந்ததி போல். இது இப்போ வந்து அதாவது திறந்தான் இருக்குது, ஆனால் உள்ளே போகல யாரும். ஸோ அந்த அம்மன் கோயில் இதுதான் மலையில் மேலே இருக்குது. தல விநாயகர் இங்கே படிக்கட்டு போகுதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து நிறையா பாருங்கள் பலாப்பழ மரம். இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து நிறையா கல்வெட்டு எழுத்துக்கள்லாம் இருக்குது.
இதெல்லாம் ரொம்ப தெளிவாகவே தெரியுது. அதான் எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. ரொம்ப சூப்பராக செதுக்கியிருக்காங்க. இங்கே வந்து இந்த இப்போ வந்து பார்த்த இடத்துல இந்த ஆத்மநாயகி அம்மன் கோயிலில் வந்து பின்புறத்தில் நிற்கிறேன். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுலாம் இன்னுமே வந்து ஏதோ நேற்று எழுதி வச்ச மாதிரி இருக்குது. உங்களால் அந்த வீடியோவில் நான் தெளிவாக காட்டுறேன். இந்த கல்வெட்டில் எல்லாமே ஒரு கிராச்சோ இல்லை ஆனால் இங்கேயும் வேலைப்பாடுகள் நடந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணாமல் அது வந்து அருமையாக இங்கே கட்டியிருக்காங்க. ஆனால் வந்து இதை வந்து பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ வருஷம் கழித்து இந்த கல்வெட்டை வந்து இன்னுமே வந்து, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுவாக விழுந்திருக்கே தவிர இந்த இப்படி வந்து இதில் வந்து இந்த கல் பேர்ந்து விழுந்திருக்கே தவிர இவங்க யாருமே வந்து இதை வந்து டேமேஜ் பண்ணல. ஸோ இந்த வந்து அகழ்வாராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஈஸியான ஒரு வேலையாக இருக்கும். ஏன்னா வந்து தொல்பொருள் ஆய்வாளர்கள்லாம் வந்து ரொம்ப டேமேஜான பொருளோட அவங்க வந்து நுணுக்கமாக கண்டுபிடிச்சி பண்ணிடலாம். ஆனால் இங்கே வந்து ரொம்பவுமே தெளிவாக இருக்குது. இது வந்து நேற்றுல தான் மாதிரி இருக்குது எல்லாமே. ஸோ அதெல்லாம் வந்து படித்தாங்கன்னா வந்து இதோட ஏற்கனவே வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ சொல்கிறேன், அது மாதிரி கீழேயுமே இந்த கோயிலை சுற்றியே வந்து வெறும் கல்வெட்டு எழுத்துக்கள் இருக்குது, நிறையாவே இருக்குது, பார்க்க முடியுது. அச்செடுத்தால் கூட கரெக்டாக நீட்டாக எடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலுக்கு பின்னாடியே இந்த பாறையில் வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன துளைகள்லாம் இட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தப்போ இதே மாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி துளைகள் இட்டுருந்தாங்க. இது ஏன் அப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சது என்ன, நான் பார்த்த வீடியோவில் வந்து இந்த இடத்துல ஏதோ கட்டுமான பணிகள் நடந்திருக்கும். அந்த பணிகள், அதாவது அந்த காலத்தில் அந்த பணிகள்லாம் வந்து நடந்தப்போ பெயிண்ட் அடிக்கிறதுக்காண்டி, அதாவது வண்ணம் திட்டுறதுக்காண்டி ஒவ்வொரு கலவையாக வந்து வண்ணங்களை வந்து அந்த ஒவ்வொரு குழியிலையும் வந்து வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறக்காண்டி இந்த குழிகளை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காண்டியும் போட்டிருக்கலாம், இல்லை வந்து இது வேறு எதுக்கான குழியாக கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்கிறேன். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலேயே வந்து நான் ஊர்லேருந்து கிளம்பும்போது நல்ல மழை. இங்கே அப்படி தான் கொஞ்சம் குளிர் காற்றா அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இங்கே வந்து ஒரு படி வாசல் போயிட்டுருக்கு. இது கிட்டத்தட்ட மலையோட பாதி பகுதி வந்துட்டோம். இங்கேயே வந்து ஒரு பலாமரம் இருக்குது, இங்கே ஒரு வாசல் இருக்குது. இப்போ இது வழியாக போய் தான் அந்த மலைக்கு நம்ம போக போகிறோம். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃப்ரெண்ட்ஸ், வழி மாறி போயிட்டேன். அது வந்து அதுவும் வந்து ஒரு கோயில் தான். உள்ளே வந்து ஒரு 7 தெய்வங்கள் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்தோன்னே கொஞ்சம் திடுக்குன்னு தூக்கி போட்டுருச்சு. ஏன்னா ரொம்ப சின்ன ரூமில் ஒரு 7 சாமி வந்து உட்காந்துருக்க மாதிரி. உள்ளே போய் பார்த்தோன்னா டக்குன்னு யாரோ ஒரு ஆள் உட்காந்துருக்க மாதிரி லைட்டாக தூக்கி போட்டுருச்சு. வேறு ஒன்றும் இல்லை. மலை ஏறுறது வந்து அங்கிட்டு போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலைக்கு நடுவில் இந்த குளம் இருக்குது. இந்த குளத்தில் மீன் இருக்குது. குளத்துக்கு மலை மேலே ராட்டி இருக்குது, தேன் இருக்குது. ஐயோ, கொஞ்சம் அந்த ரூமில் வந்து பாருங்கள், மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் கொஞ்சம் பயமாக தாண்டா இருக்குது. திடீர்னு எல்லாம் இந்த ரூம் என்னன்னு தெரியலையே. மலைமூர்த்தி விநாயகர் உள்ளே இருக்கா. இந்த இடம் வந்து மலைமூர்த்தி விநாயகர்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுருக்காங்க. பயமாக இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்குது. பிள்ளையார் சாமியை சொல்லக்கூடாது. ஆனால் ஃபஸ்ட்டு நான் அந்த ரூமுக்கு போகும்போதும் உள்ளே சரி இது வந்து மலைக்கு போகிறது அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போனால் அது கொஞ்சம் இருட்டான ரூமாக இருந்துச்சு. ஒரு 7 தெய்வங்கள் வந்து உட்காந்து இருந்ததை பார்த்துட்டேன். அதில் ஒரு தெய்வம் வந்து நம்மளை ஆப்போசிட்டில் பார்த்துருந்தது வந்து திடுக்குன்னு தூக்கிருச்சு. அது மறுபடியும் இன்னுமே அந்த இது இன்னும் போகலை. இப்போ உள்ளே போனோம். சரி, மலைமூர்த்தி விநாயகரை பார்க்கலாம்ட்டு உள்ளே போனோம். உள்ளே போனால் சரி சாமி நம்ம வந்து எப்போவுமே கிராமத்துலலாம் சின்ன சாமியாக தான். இங்கே அவ்வளோ பெருசாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. வந்து பாருங்கள் எல்லாம். இன்னும் நம்ம வந்து மலைக்கு பாதியில் தான் இருக்கோம், இன்னும் முழுசாக கூட ஏறல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா மலையை சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல். அந்த பக்கத்தில் அந்த சொன்ன அதுக்கப்புறம் இந்த கோயில்லையுமே வந்து இந்த கல்வெட்டுலாம் அப்படியே இருக்குது.
பாருங்கள், இங்கே வந்து நடராஜர் இருக்காப்புல. ஸோ ஒரு மரத்தடிக்கு, அதாவது இது வந்து சின்ன நெல்லிக்காய் மரம். ஸோ நல்ல நேச்சுரல், இது வந்து ஒரு வித்தியாசமான கோயிலாக இருக்குது. சுற்றி பார்க்க நல்லாயிருக்கு. இன்னும் ஸோ இந்த வழியாக படிக்கட்டு வழியாக ஏறி வந்தாச்சு. இங்கேயும் வந்தீங்கன்னா இங்கேயும் கல்வெட்டுலாம் நிறையா எழுதியிருக்காங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் அழிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு திருச்சி மலைக்கோட்டை அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான கோயிலாக இருக்குது. நல்லா இருக்குது. நேச்சுரல், நல்ல வியூ. பைரவர், திருக்கோலநாதர். இப்போ தான் வந்து நம்ம அந்த மலை மேலே ஏற போகிறோம். மலை மேலே அந்த முருகன் கோயில் போகிறோம். இங்கே வந்து கதவு வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. போய் அப்புறம் சுவாமிகிட்ட கேட்கும்போது, இல்லை மழை டைமாக இருக்குது, அதனால் லாக் பண்ணியிருக்கோம், சரி வாங்க திறந்து விட்றேன்னு சொல்லி நமக்காண்டி ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துருக்காப்புல. ஸோ இந்த வழியாக போயிட்டு தான் அந்த மேலே உள்ள முருகன் கோயிலுக்கு போகலாம். என்ன கதவு தானாக திறக்குது? ஒன்றும் இல்லை, காற்று அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மலைப்பகுதி அப்படிங்கிறனாலவே இங்கே வந்து காற்று மழைலாம் அடிச்சுக்கிட்டு இருக்குது. போகலாம். படிக்கட்டுலாம் இருக்குது. வா 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 வா. இங்கே வந்து பாடுறா, அதை எப்படி இருக்குன்னு. படிக்கட்டு பாடுற செதுக்கியிருக்கா. தண்ணி வேற போய்கிட்டு இருக்கா. இது இல்லை, இது வந்து செதுக்குனது. கதவு மறுபடியும் தானாக திறக்குது. வா, இங்கே பாருங்க, இங்கே வந்து இந்த தண்ணி வந்து வடிஞ்சு போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கு பாடுறா லொக்கேஷனு. பயங்கரமாக இருக்கு, செம்மையாக இருக்கு. அங்கே பாரு, அந்த பாறை முழுக்க புறா உட்காந்துருக்கு பாரு. ஓகே, அப்படியே இந்த ஒரு பாதை தெரியுதா, அதில் தான் போகணும். ஆனால் உள்ளே வந்து இன்னும் மக்கள் நடமாட்டம் இருக்குது. அவங்களாம் வந்து வேறு ரூட்டில் இந்த மலைக்கு ஏறி வராங்க போல். பாம்பா? சரி, என்ன ஏடுறா நீ பட்டா படிக்கட்டு எடுத்துடாம. ஓகே, ஏய் விழுந்துருக்கேன். எப்படி போகுது பாருங்க. சின்ன அட்வென்ச்சராக இருக்குது கொஞ்சம். அப்போ வந்தாச்சு. கோயில் தெரியுதா? கோயிலுக்கு வந்தாச்சு. போனது பல்லுக்குச்சியோட சட்டி 2 3 4 நாங்கள் 3 பேர் தான் வந்தோம். இன்னொரு 4 இன்னொரு சைங்க எல்லாரும் இங்கே கோயிலாடு அந்த பாப்பா ஓட்டு நிற்கிறான். இப்போ அந்த மலையோட டாப்புக்கு வந்தாச்சு. காற்று ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. இன்றைக்கி கிளைமேட்டும் வந்து ரொம்ப கூலிங்காக தான் இருக்குது. ஸோ இலக்கிது அதெல்லாம். எனக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பாறை. இங்கே வந்து அந்த கோயில் இருக்குது. இதான் மலை மேலே உள்ள முருகன் கோயில், வள்ளி தெய்வான ஆறுமுகம் கோயில் வந்து லாக்கில் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாறையில் இங்கே ஒரு ஏணிப்படி போகுது. சும்மா அதில் ஏறணும். ஒரு உருண்டை பாறை, சேம எப்படி இருக்குது பாருங்க வியூ. இது வந்து ஒரு நல்ல பெரிய ராட்சச பாறை.
ஸோ இங்கே இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறையா கோயில் இருக்குது நண்பர்களே. உள்ளே அப்படி மேலே ஏற ஆனால் எல்லாமே சின்ன சின்ன கோயிலாக இருக்குது. ஒரு சிலது வந்து இந்த மாதிரி வந்து கட்டடமே இல்லாமல் ஒரு சாமிகள் வச்சுருக்காங்க. ஷொப்பாடி செம்மையாக இருக்குது. அதான் சொன்னாங்க அந்த ராட்சச பாறை எப்படி இருக்கு பாருங்கள். அதுக்கு மேலேயும் எதுவும் இருக்குது. அது விளக்கு ஏற்றுறதா என்னன்னு தெரியல. இங்கே ஒரு கோயில் இருக்குது. பக்கத்தில் வந்து கபடி மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வா, இந்த பாறையோட இந்த மலையோட உச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பாறை எல்லாமே வந்து அப்படியே உடச்சி சிதறி கிடக்கு. இங்கே வந்து வேலைகள் வந்து நடந்திருக்கு. அதையும் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இங்கே வந்து கல்லுகளை வந்து உடைச்சதுக்கான அறிகுறிகள் அந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து உடைச்சிருக்காங்க பாருங்கள். அது அதாவது இந்த கல் உடைக்கிற மெத்தட் எப்படி அப்படின்னா, ஸோ வந்து கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது, மேகம் வந்து வரதை பார்க்க முடியுது. இந்த மலைக்கு மேலே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கல்லெல்லாம் வந்து சின்ன சின்னதாக வந்து இங்கே வந்து உடஞ்சி கிடக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கல்லெல்லாம் உடைச்சதுக்கான இதெல்லாம் இங்கேயும் வந்து வேலைப்பாடுகள் வந்து நடந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோ அந்த கல் இந்த அதாவது பழங்காலத்தில் வந்து கல் உடைக்கிற மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரியான பாறைகளை வந்து இந்த மாதிரி துளைகளை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதற்கு இடையில வந்து மரக்கட்டை இருக்குல்ல, நம்மளோட மரக்கட்டை, அதாவது மரத்துலேருந்து விட்ட சின்ன சின்ன மரக்கட்டையில் வந்து இதில் வந்து இந்த குழிகளில் வந்து ஒன்று ஒன்றா ஆப்பு மாதிரி அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் வந்து தண்ணி ஊற்றுவாங்க ரெகுலராக. அப்படி ஊற்றும் போது அந்த மரக்கட்டை வந்து ஈரப்பாதத்தினால என்ன ஆகும்னா பெருசாக உப்பும். அப்படி உப்பும் போது இந்த பாறையானது என்ன ஆகும்னா அப்படி உடஞ்சி பிளவுபட்டு வரும். ஸோ அந்த அறிகுறி தான், அதாவது அந்த மரத்தை வந்து உடைச்ச டெக்னிக் தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், நான் சொல்கிறேன். இது அதனால வந்து இந்த பாறைகள் உடைக்கிற மெத்தடை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான், இந்த மரத்தை வந்து அடித்து அதில் வந்து தண்ணி ஊற்றுறது. மழை தூரல் போட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பாறைக்கு நடுவில் இந்த 2 கல்லை தூக்கி போட்டு வச்சுருக்காங்க. அதுக்குள்ள உட்காந்துருக்கோம். வீடியோ எடுத்துட்டு ரீல்ஸ் எடுக்கிறீங்களாண்ணே? யூடியூப் ஐடி. இந்த மலைக்கு நடுவில் முருகன் கோயில் மட்டும்தான் இருந்துச்சு. எங்கடா சிவன் கோயில்னு பார்க்கும்போது அந்த ஒரு கார்னரில் ஒரு சின்னதாக வந்து சிவன் கோயிலை வந்து கட்டி வச்சுருக்காங்க. அதுவும் கொஞ்சம் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. மலையில் ஹைட்டில் நிற்கிறனால தூரல் வந்து படப்படன்னு விழுகுது, காற்றும் கடுமையாக அடிக்குது. இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சில் கிளைமேட்டில் வந்து ஒரு அருமையான இடத்த வந்து நான் இன்றைக்கி வந்து விசிட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்தோட கரண்ட் லொக்கேஷன் வேணால் நான் என்னோடய வீடியோ கீழே வந்து ஷேர் பண்ணுறேன். வந்த இடத்துல நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை ஓரளவு இப்போ விட்டுருச்சு. பார்த்திங்கன்னா சுற்றி வரைக்கும் காடும் சின்ன சின்ன மலையும் சின்ன சின்ன பாறையும் தான் இங்கே இருக்குது. சின்ன சின்ன குகை, அதாவது சின்ன சின்ன பொந்து குகை இந்த மாதிரியும் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் இல்லீகலாக உள்ள நுழைஞ்சிருக்கோம். நமக்கு வந்து அங்கிட்டு தான் அலோடு. இங்கிட்டு நாங்கள் சும்மா அப்படி வந்தோம், சும்மா பார்க்கறதுக்காண்டி, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் இங்கே வந்து சாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு மேலே உள்ள எல்லா இடத்தையுமே சுற்றி பார்த்துட்டேன். ரொம்பவுமே ஒரு அருமையான பிளேஸ் இது. பொன்னமரை டு திருமய ரோடு, திருமயம் பக்கம் ராங்கியம் பக்கத்தில் உள்ள திருக்குளக்குடி ஆத்மநாயகி அம்மன் கோயில் வந்து ரொம்பவுமே சிறப்பாக சாமி கும்பிட்டாச்சு. உள்ளே நிறையா சின்ன சின்ன அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த இடமும் வந்து கிட்டத்தட்ட சித்தனவாசல், திருச்சி மலைக்கோட்டை, திருமய மலைக்கோட்டை அந்த 3 நாளையும் கம்பேர் பண்ணோம்னா ஒன்றா பார்க்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த நாளையுமே ஒன்றா பார்க்கணுன்னா இந்த இடமும் ஒரு வித்தியாசமான இடமா தான் இருக்குது. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன்.